ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரே நாளில் 2 கல்யாணம் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. முதல் நாள் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து என் பெரிய மாமியார் வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கு குற்றாலம் தான் கிளம்பிட்டு இருந்தோம். இந்த சாரீ வந்து நான் மதுரை சரவணா ஸ்டோரில் ஆர்த்திக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே தான் எடுத்தேன். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து 2 ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து அந்த பாடி கலரில், இன்னொன்று வந்து அந்த பார்டர் கலர். எனக்கு வந்து அந்த கிளாத்தும் சரி, அந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்து எடுத்தேன். எல்லாருமே மொதல் நாளே கிளம்பி போயிட்டாங்க. அதாவது மைனி, அத்தை எல்லாருமே மொதல் நாளே போயிட்டாங்க. நாங்கள் வந்து மறுநாள் தான் கிளம்புனோம். என் நவீனை வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு தான் கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவனுக்கு வந்து நான் தயிர் சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி தரேன்ட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருந்தேன். அவன் வந்து இல்லை, எனக்கு பொட்டேட்டோ ரைஸாக மாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வந்து உருளைக்கிழங்கு சாதமாக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், வத்தல் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நான் எக்ஸ்ட்ரா முந்திரியும் பிரியாணி இலையும் மட்டும் போட்டிருந்தேன். அது வேணும்னா போட்டுக்கலாம். முந்திரி வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்றதுனால போட்டிருந்தேன். அவனுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவும் வைக்கல. ஏன்னா அவனுக்கு மட்டும் சாதம் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன்றதுனால பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஊறுகாயும் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு அனுப்பிட்டேன். காலையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் இந்த பச்சை வெங்காய சட்னி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வச்சு நானும் இவங்க அப்பாவும் காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து நம்ம கல்யாண வீட்டில் சாப்பாடுன்றதுனால அவனுக்கு மட்டும் கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். நாங்கள் வரதுக்குள்ளேயும் பார்த்தா கோயிலில் கல்யாணம்லாம் முடிஞ்சு வந்துட்டாங்க. இந்த குற்றாலத்தில் தான் கல்யாணம். பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இவனுக்கு நவீனுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா ஒரு செட் சாவியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம், கீயை. அவன்கிட்ட வந்து அன்றைக்கி கொடுக்கலன்றதுனால ரொம்ப குயிக்காக கிளம்ப வேண்டியது இருந்துச்சுன்றதுனால 2:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம்.